என் பேர் அனிதா. நான் ஆவடியிலேருந்து வரேன். எனக்கு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்லலாம் வந்து என் கழுத்து வந்து ரொம்ப வீங்கி இருந்தது. என்னால் வந்து மூச்சு கூட விடவே முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது, காலேஜில் கிளாஸ் கூட எடுக்க முடியாது. நான் அப்புறம் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸ்கேன் இடத்துல வந்து என் த்ரோட்டில் வந்து ஒரு கட்டி இருந்தது. ஸோ அந்த கட்டி வந்து எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. சரி, அப்போ அந்த ஸ்கேனில் வந்து எஃப்என்எஸ்சி டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருந்தது. சரி, அந்த எஃப்என்எஸ்சி டெஸ்ட் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போதும் அது வந்து கேன்சரஸ் நோடுன்னு போட்டிருந்தது. எனக்கு அதை கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப பயம் வேறு வந்துடுச்சு. இன்னும் நாளைக்கு வேறு எஃப்என்எஸ்சி டெஸ்ட் எடுக்க போகிறோம், கேன்சரஸ்ன்னு வேறு போட்டிருக்கு கூகுள் சர்ச்சில்ன்னு சொல்லிட்டு, சரி மார்னிங் எங்கள் மம்மி வந்து எப்போவுமே ஸ்டீஃபன் அங்கிளோட மார்னிங் ப்ராமிஸ் வேர்ட்ஸை பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து சில பேர் பயந்துன்னு இன்றைக்கி வந்து டெஸ்ட் எடுக்க போவீங்க, அது வந்து ஒன்றுமே இருக்காது, நீங்கள் போங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி அங்கிள் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பயப்படாமல் தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும், கிளாஸ் எடுக்க முடியாது, கொஞ்சம் கிளாஸ் எடுத்த கூட எனக்கு இருமல் வர ஆரம்பிச்சிடும். சரி, டெஸ்ட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி மார்னிங் அங்கிள் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட் வரும், யாருமே பயடாமல் இருங்க, இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி அங்கிள் ப்ராமிஸ் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு அந்த ரிசல்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. அண்ட் இன்னொரு சாட்சி வந்துட்டு, நான் வந்து அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். இந்த மாதிரி வந்து நான் பிஹெச்டி பண்ணணும், எனக்கு வந்து கைடு யாருமே கிடைக்கவே இல்லை பிஹெச்டி பண்ணுறதுக்கு. இப்போ அங்கிள் வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக நீ பண்ணி முடி, இப்போ 2 இயர்ஸ்லேயே முடிச்சிருவேன்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ பிஹெச்டிக்கும் கைடு கிடச்சிட்டாங்க, நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைஸ் டு தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நான் ஐயா மீட்டிங்க்கு 4 வருஷமாக வருவேன். அப்போ அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். என் பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, ஒரு வீடாக மாறி 2 பிள்ளைங்களை இட்டுன்னு அங்கங்கே வீடு மாறி போகிறானே என்று ரொம்ப மனக்கவலையோடு இங்கே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு எப்போ தான் ஒரு சொந்த வீட்டை கொடுப்பேன் ஏசப்பான்னு வேண்டுவேன். அப்போ போன வருஷம் என் பிள்ளைக்கு கட்டின வீடை ஆண்டவர் சொந்தமாக வாங்க ஒரு அற்புதத்தை செஞ்சார். செஞ்ச ஏசப்பாவுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு நீர் சொல்லுகிற நற்செய்தி என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க சுத்தம் வைத்திருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், என் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டிய நல்ல செய்தி என்னன்னா, இன்னிலிருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்களா? ஹல்லேலூயா. அப்படி ஒரு வசனம் வேதாகமத்தில் இருக்கிறதா என்று பார்த்தீர்களே ஆனால், உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இன்று முதல் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி என்னாலும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய கற்பனைகளின்படி வாழுகிற இருதயம் இருந்தால் உங்கள் குடும்பம் நல்லா வாழுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாம் நல்லபடியாக நடக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி குடும்பத்தில் நல்லபடியாக நடக்க வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் நடத்தப்பட வேண்டிய நல்ல விசேஷங்கள் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிற காலகட்டம். வருடங்களும் வயதுகளும் உருண்டோடி கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு. ஆனால் காலாகாலத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், காலாகாலத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டும், காலாகாலத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய எல்லா சுப காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்க வேண்டும். அவை எல்லாம் இன்றைக்கு தள்ளி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இவற்றுக்கு காரணம் என்னவென்று புரியாமல் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னா உங்கள் குடும்பம் தெய்வத்திற்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்களுக்கு, தெய்வத்திற்கு பயப்படுகிற குடும்பங்களுக்கு
ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது, தெய்வத்திற்கு பயப்படுகிற குடும்பங்கள் ஐஸ்வர்யமுள்ள குடும்பங்களாக திகழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 112 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி, அவன் பிள்ளைகள் பூமியில் பலத்திருப்பார்கள். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி செம்மையான குடும்பங்களினுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். யார் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்குமாம்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி வாழ்கிற கர்த்தருக்கு பிரியமான குடும்பங்களிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அதிகமாயிருக்குமாம். அவருடைய பிள்ளைகள் சந்ததிகள் பூமியிலே பலத்த ஜாதியாக இருப்பார்களாம். அவர்கள் பலத்திருப்பார்களாம். அந்த வம்சமே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்குமாம். அந்த குடும்பம், அவருடைய வம்சம், அவருடைய குலம், அவருடைய கோத்திரம் எல்லாம் கர்த்தருக்குள்ளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அப்பொழுது அவர்களுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிரந்தரமாய் தங்கி இருக்கும். இன்றைக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்க வேண்டிய உன்னுடைய வீட்டிலே தரித்திரமும் பஞ்சமும் பட்டினியும் கடனும் உட்கார்ந்து உன்னை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. கடன் வாங்கி 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 கடனிலே அழிந்து கொண்டிருக்கிறீர்கள். சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும் வட்டி என்கிற பெயரிலே முழுமையாக கட்டி தீர்த்துவிட்டு ஒவ்வொரு நாளும் கடனுக்கு மேலே கடனை வாங்கி ஒரு கடனை அடைக்க இன்னொரு இடத்திலிருந்து கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னொரு இடத்திலிருந்து கடன் வாங்கி இப்படியாக கடன் வாங்கி தரித்திரத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உள்ள குடும்பமாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்மிடத்தில் இந்த புதிய வருஷத்தில் சில மாற்றங்கள், உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறணும்னா உங்களுடைய குடும்பங்களில் சில மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு பயப்படுகிற, தெய்வத்திற்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். மனசாட்சிக்கு பயந்து சில காரியங்களை செய்கிற குடும்பங்களாக இருக்க வேண்டும். மனசாட்சி இல்லாத குடும்பமாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அடுத்தவருடைய பிள்ளைகளை குறித்து தவறாக பேசி திரிகிற காரியம், அடுத்த பிள்ளைகளுடைய திருமண காரியமாக உங்களிடத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை குறித்து இல்லாதது பொல்லாதது சொல்லுகிற காரியம், இவையெல்லாம் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திலிருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டும். சொந்த சகோதரனுடைய பிள்ளைக்கு திருமணத்திற்காக வேண்டி சகோதரிடத்தில் வந்து ஆலோசனை கேட்ட, ஐயோ அது மோசமான பொண்ணு, வீட்டுக்கு அடங்காத பொண்ணு, அவள் கால் வீட்டில் நிற்கிறதில்ல, அநேக கோள்கள் மூட்டி கொடுக்கிறார்கள். என் அன்பு சகோதரனை சகோதரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட கிடையாது. நல்ல எண்ணம் முதல்ல வேணும். உங்களிடத்தில் கேட்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணை பற்றி உங்களிடத்தில் விசாரிப்பாங்க. இந்த வீட்டில் நாங்கள் பொண்ணு எடுக்கலான்னு இருக்கிறோம், எப்படி அந்த பொண்ணு நல்ல பொண்ணா அப்படின்னு கேட்டால், நல்ல பொண்ணையா தாராளமாக கொடுங்கன்னு சொல்லுங்கள். நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். யாரை குறித்தும் தவறாக ஒரு நாளும் பேசிடாதீங்க. ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுடைய வெளிப்பிரகாரமான காரியங்களை வைத்து அவள் கெட்டு போனவ, வீட்டில் நிற்காதவ, அப்படி இப்படின்னு சொல்லி வீண் வார்த்தைகளை ஒரு நாளும் பேசிடாதீங்க. அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஆபத்தாய் வந்து முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஒரு சாபமாய் வந்து முடிந்துவிடும். ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்தவங்க வாழ்கிறதுல சந்தோஷப்படுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வளர்ந்தாங்கன்னா அதை குறித்து சந்தோஷப்படுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கார் வச்சா சந்தோஷப்படுங்க, வயிறு எரிஞ்சிடாதீங்க. ஏன்னா ஒருவேளை நடுராத்திரியில் உன் பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் துடிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் கார் இருந்துச்சுன்னா அந்த அண்ணாச்சியை தட்டி, அண்ணாச்சி என் பிள்ளை வயிற்று வலியில் துடிக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல, என் புருஷன் நெஞ்சு வலியில் துடிக்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னால், பக்கத்து வீட்டில் கார் இருந்துச்சுன்னா உன் பிள்ளையை தூக்கி போட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பிள்ளையுடைய ஜீவனை காப்பாற்றுவார், உன் புருஷனுடைய உயிரை காப்பாற்றுவார். கார் இருந்ததுனால கொண்டு போனார், இல்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வருகிறதுக்குள்ளால என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. பரவாயில்ல, எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணாச்சி கார் வாங்கிட்டார், ரொம்ப சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு சொந்த ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துட்டார், சந்தோஷப்படுங்க. அப்பொழுது மற்றவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளும் அடுத்தவர்களை சபிக்காதிருங்கள். அடுத்தவருடைய வளர்ச்சியில் ஒரு நாளும் பொறாமை கொள்ளாதிருங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் சேர முடியாது. நீங்கள் அடுத்தவருடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்த்து சொன்னீங்கன்னா தான் உங்கள் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் வரும்.
அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்பட எரிச்சல் பட்டீங்கன்னா உங்க வீட்டில் ஆஸ்தி வராது, தரித்திரம் தான் கிடக்கும். தரித்திரம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்து கிடக்கும். இன்றைக்கு ஒருவர் கூட தரித்திரத்தில் படுத்து கிடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிரம்பின வீடுகளாக ஆண்டவர் மாற்றும்படி இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இதுவரைக்கும் என்னென்ன காரியங்களிலே இறுகின மனதோடு கூட இருந்தீங்களோ உங்களுடைய எல்லா இறுக்கங்களிலிருந்து வெளியே வாருங்க. கல்லான இருதயத்தை எடுத்துப்பட்டு நவமான புதிய இருதயமாக உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்ற ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் மாற ஒப்புக்கொடுங்க. திருக்கும் கேடும் நிறைந்த உங்களுடைய இருதயத்திற்கு பதிலாக நல்ல இருதயம் உள்ள இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்திலிருந்து ஒரு நாளும் கெட்ட காரியங்களோ கெட்ட வார்த்தைகளோ கெட்ட எண்ணங்களோ புறப்படக்கூடாது. ஜீவ நீரூற்று புறப்பட வேண்டிய இடம்தான் இந்த இருதயம். எனவே எல்லா விதமான காவலோடும் உன் இருதயத்தை காத்துக் கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படுமா. அநேகரை வாழ வைக்கிற உயிருள்ள ஊற்று, சாகடிக்கிற ஊற்று அல்ல, அடுத்தவர்களை கொலை செய்கிற ஊற்று அல்ல, அடுத்தவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிற ஊற்று அல்ல, வாழ வைக்கிற ஜீவ ஊற்று. ஜீவன் என்னாலே லைஃப்னு அர்த்தம். அடுத்தவங்களுக்கு லைஃபை கொடுக்கிற ஊற்று, அடுத்தவருடைய லைஃபை கொடுக்கிற ஊற்று. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள் ஆண்டவர் முதலாவது உங்களுடைய வீட்டை ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ள வீடாக மாற்ற விரும்புகிறார். அதற்காக நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மேல என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். இன்றைக்கு உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட முடியல. உன் கைகளின் பிரயாசம் அநேக மருத்துவர்களுக்கு போகிறது, அநேக மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறது, அநேக நஷ்டம் என்கிற பெயரில் போகிறது, அநேகம் வட்டி என்கிற பெயரில் போகிறது. வீட்டில் இல்லாத கடனே கிடையாது. வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருள்களும் கடனில் இருக்கிறது. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கடனில் இருக்கிறது, வாஷிங் மிஷின் வாங்கினா கடனில் இருக்கிறது, கார் வாங்கினா கடனில் இருக்கிறது, வீடு கடனில் இருக்கிறது, நகைகள் கடனில் இருக்கிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்குவதற்கு பதிலாக எல்லாம் இன்றைக்கு வெளியிடத்திலே ஃபைனான்ஸ்களிடத்திலே தங்கி கொண்டிருக்கிறது. வீட்டில் தங்க வேண்டிய ஐஸ்வர்யங்கள், வீட்டில் தங்க வேண்டிய பணங்கள், உன் உழைப்பின் பலன் எல்லாம் வந்து அநேக முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் அவை எல்லாவற்றையும் முன்னிடத்திலிருந்து பட்சித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வந்து உன் வீட்டில் நீ கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். உன் ஆகாரத்தை இனி அந்நிய புத்திரன் புசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஏசாயா 62:8 படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கடினப்பட்டு உழைச்ச பணங்களை யாரோ ஒருத்தர் நம்பி மோசம் போக்கும்படி யாரோ ஒருத்தர் இடத்துல வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்துருக்கலாம். அவர் மொத்தமாக சுருட்டிட்டு ஊரை விட்டே ஓடி இருக்கலாம். இன்னைக்கு அவர் எந்த ஊரில் இருந்தாலும் ராத்திரி அவரை ஆண்டவர் தூங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி அவனை தூங்க விடுவதில்லை. இன்னைக்கு இரவோடு இரவாக உங்கள் குடும்பங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் அநேக முயற்சிகளை இன்றைக்கு இரவோடு இரவாக எடுக்கிறார். அவன் எந்த ஊரில் ஓடி போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு அவனை சந்தித்து உன்னுடைய பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலை பார்க்க சொல்லுவார். ஹல்லேலூயா. உன் நகையை வாங்கிட்டு ஓடுனவங்க, நம்பி கொடுத்தவங்க, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வேலைக்காக கொடுத்த பணங்களை வாங்கிட்டு வேலை கொடுக்காதவங்க, இனிமேல் பணம் கொடுத்து யாரும் வேலைக்கு வாங்கக்கூடாது. வேலை பணம் கொடுத்து வாங்குறீங்கன்னா அது ஆண்டவர் கொடுக்கிற வேலை இல்லை. ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறவர். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். யாரும் பணத்தை கொடுத்து தகுதியுள்ளவர்களுக்கான வேலையை நீங்கள் வாங்கி அதன் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் சாபத்துக்கு ஆளாகிறாதீங்க. எத்தனையோ பேர் அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க, ஆனால் நித்தமும் கடன், வாங்குகிற அத்தனை பணங்களும் வட்டி 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 வட்டின்னு கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கூட அவருடைய வாழ்க்கையில முன்னேற முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பணம் கொடுத்து வேலை வாங்குறதோ லஞ்சம் கொடுத்து ஒரு காரியத்தை சாதிச்சு அந்த காலத்திற்கு முன்னாக உனக்கு சொந்தமில்லாமல் இன்னொருவனுக்கு சொந்தமாக வேண்டியதை நீ அபகரித்து கொண்டால், அது வேலையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆர்டராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு டெண்டராக இருந்தாலும் சரி, அதன் நிமித்தம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருப்பதற்கு பதிலாக சாபமும் வீட்டு பாசப்படியிலே படுத்திருக்கும்.
தரித்திரம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆண்டவர் விரும்பாத ஒன்று, தகாதது ஒன்று, பணம் கொடுத்து வாங்கக்கூடியது ஒன்று, அடுத்தவர்களுடையதை லஞ்சம் கொடுத்து வாங்கக்கூடியது ஒன்று நம் குடும்பத்திற்கு வரக்கூடாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களுக்கு பிறகு உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன் அப்படின்னா, அந்நிய புத்திரனிடத்தில் எதெல்லாம் போய் சிக்கிட்டு கிடக்கோ எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு வரவழைச்சு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா. நம்பிக்கையோடு என் பிள்ளைங்க வந்து என் குடும்பம் கட்டப்பட வேண்டுமே என்று நிற்கிறார்களே, எந்தெந்த குடும்பத்தில் வறுமையோடும் பஞ்சத்தோடும் கடனோடும் வாழ்கிற பிள்ளைகளுடைய எல்லா கடன் பிரச்சனைகளை பிடுங்கி எறிவீராக. தரித்திரங்கள் பிடுங்கி எறியப்படுவதாக. எங்கள் அப்பாவுடைய பெரிய கிருபையினால என் பிள்ளைகளை நீ ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகளாக மாறுபவர்களாக, இவருடைய கைவிட்டு போன செல்வங்கள், கை நழுவி போன செல்வங்கள் அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. சந்ததி விரிவாக்கம் உண்டாவதாக. எந்தெந்த பிள்ளைகள் கற்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே பரலோக திரவியத்தை இன்றைக்கு அவர்கள் கற்பத்திலே அனுப்புவீராக. சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுவீராக. என் பிள்ளைகளுடைய கற்பத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் பிடுங்கி எறியப்படட்டும். தடைபட்டிருக்கிற திருமணங்கள் நடக்கட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் இணையட்டும். இளவயதின் விதவைகள் வாழ்வார்களாக. வாழ்விழந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கொடுப்பீராக. இனி அவர்கள் வாழ்க்கை படுவார்களாக. கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கிறதற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த பிள்ளைகள் கிருபையை போக்கடித்தார்களோ, கிருபையின் வரங்களை இழந்தார்களோ, அத்தனை பேருக்கும் மறுபடியும் இழந்து போன வரங்களை மறுபடியும் தருவீராக. வல்லமையோடு வரங்களோடு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு நீர் தருவீராக. இவர்கள் நோவாவுடைய குடும்பம் கிருபையால் பொதிந்து பாதுகாக்கப்பட்டது போல அழிவிலிருந்து இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவதாக. விபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்களாக. இயற்கையின் சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார்களாக. என் பிள்ளைகளும் குடும்பமும் இனி நோவாவின் குடும்பத்தை போல பாதுகாக்கப்படுவார்களாக. கிருபை இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இருக்கட்டும். அதன் நிமித்தருடைய குடும்பம் இயேசு என்கிற பேழைக்குள்ளால பொதிந்து கொள்ளப்படட்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் ஒளிந்து தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இவருடைய குடும்பம் இயேசு என்கிற பேழைக்குள்ளே சுகமாய் தங்கி இருக்கட்டும். இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பமும் ஆரோக்கியம் நிறைந்த குடும்பமாக மாற்றித்தாரும். ஒவ்வொருடைய சிரசிலே இப்பொழுது நம்முடைய கிருபையின் கரம் வைக்கப்படுவதாக. சுகமளிக்கிற கரம் வைக்கப்படுவதாக. அது எப்பேற்பட்ட மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மறைந்து போவதாக. இவர்கள் சட்டைகளின் கீழ், சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கு கீழ் ஆரோக்கியம் தங்கி இருப்பதாக. மறுபடியும் புறப்பட்டு கொளுத்த கண்டை போல வளருவார்களாக. வீட்டில் வியாதியோடு படுத்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு தெய்வீக சுகத்தை தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.